எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசா டெல்லியில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் காரில் ஒரு பயங்கர இன்டென்சிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதில் 9 பேர் இறந்து போயிட்டாங்க, 30 பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஹை இன்டென்சிட்டி இருந்திருக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் அந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தது எங்கன்னா ஓல்டு நியூ டெல்லியில் மண்டே அன்னைக்கு ஈவினிங் நடந்திருக்கு. இந்த பவர்ஃபுல் பிளாஸ்ட் மற்ற பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்த மற்ற 3-4 வெஹிக்கிள்ஸை இது விபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டோட இம்பேக்ட்னால என்ன ஆயிருக்குன்னா, இறந்தவங்களோட பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா சிலதெல்லாம் அங்கங்கே அப்படியே 20-25 மீட்டர் ரேடியஸில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பயங்கரமான தீயும் ஃப்ளேம்ஸும் அதாவது அந்த ஸ்மோக்கு புகையும் வந்துருச்சு. போலீஸு ஃபயர் டீம் எல்லாம் அந்த வரத்துக்குள்ளே அந்த சிச்சுவேஷன் அந்த நடந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே அவ்வளோ பரவிடுச்சு. இந்த ஆக்குபண்ட்டோட காரை தவிர்த்து இந்த குர்கான் நம்பர் பிளேட் I-20 ஹேட்ச்பேக் அப்படிங்கிற அந்த இருக்கிறத பேசர்ஸ் பையோடது அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த எக்ஸ்ப்ளோஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் அந்த பிளாஸ்ட் எதனால ஆயிருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் அந்த ஃபயர் டெரர் ஆங்கிள்லையும் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது டெரர் அட்டாக்காக இருக்குது, ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு தடவையாக பிளாஸ்ட் 14 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2011 லாஸ்ட்டாக நடந்தது, அதுவும் ஹை கோர்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிறவர் இது அந்த நேற்று ஒரு 6:52 PM இருக்கும். அந்த டைமில் ஸ்லோவாக ஒரு வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் மூவ் ஆகிட்டு டிராஃபிக் சிக்னலில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரில் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தனால பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் இருந்த சிலர்லாம் இறந்துட்டாங்க, சில பேர்லாம் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. லேட் ஈவினிங்கில் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஹிக்கிள் சல்மான் அப்படிங்கிற அவன் அந்த ஆளோட பேரில் குர்கானை சேர்ந்த அவனுடைய பேரில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வேற யாருக்கோ விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் காப்ஸ் சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக இருக்கிற அந்த காரோட ஓனர் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாரிக் அப்படின்னு சொல்லிட்டு புல்வாமாவை சேர்ந்தவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அந்த சீஃப் கிட்ட பேசியிருக்கேன், நான் இந்த சிச்சுவேஷன் க்ளோஸாக மானிட்டர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிறவர் அந்த போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோம் மினிஸ்டர் எங்களை கூப்பிட்டுருந்தாரு, அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் டைம் டு டைம் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ கால் வந்திருக்கு SOSலேருந்து. அதாவது 6:52க்கு இது நடந்திருக்கு, 6:55க்கு எங்களுக்கு ஒரு கால் வந்தது. அதாவது ஏதோ பிளாஸ்ட் நடந்திருக்கு, காரில் வெஹிக்கிள் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபயர் டெண்டர்ஸும் 7 ஃபயர் டெண்டர்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. அப்புறம் போலீஸும் ஸ்பெஷல் செல் அந்த இதையும் அந்த இடத்துக்கு ரஷ் பண்ணி போயிருந்திருக்காங்க. இருக்கிற சூழ்நிலையில் 9 பேர் இறந்துருக்காங்க, 30 பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இனி கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இந்த சர்வீஸில் இவங்களும் NIA NSG அவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்ஜுரிஸ் ஆனவங்களெல்லாம் அங்கே லோக்கலில் லோக்நாயக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல அட்மிட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைம் ஃபேஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 to 6 கார்ஸு, அப்புறம் 4 மோட்டார் சைக்கிள்ஸு, அப்புறம் 3 ரிக்ஷாஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படி பிளாஸ்ட் ஆனதில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் என்ன சஸ்பீஷியனாக இருந்தது அப்படின்னா CNG பிளாஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிளில் CNG கிட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. நடக்கும்போது அந்த பக்கத்தில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்காங்க. லோக்கல்ஸ் கம்யூட்டர்ஸ் அவங்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஃப்ளேமெல்லாம் எப்படி ஆயிருக்கு, என்கல்ஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாடிஸ்லாம் துண்டாகி பிச்சுக்கிட்டு போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த சிஎன்ஜி இருக்க வாய்ப்பில்லை, இதனால் பிளாஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பில்லை, காரில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு டாப் காப் ரிட்டையர்ட் டாப் காப் சொல்லியிருக்காரு.
வீடியோஸும் வந்து சிலதெல்லாம் தெரிய வருது. இப்போ வந்து அந்த நெருப்புலாம் மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளேம்ஸில் இருந்தவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கங்கிறது தெரிய வருது. ரெசிடென்ட்ஸ் அதாவது வந்து க்ளோஸ் டு சீஸ் கஞ்ச் குருத்வாரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட விண்டோஸ்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு அந்த பிளாஸ்ட்னால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷேட்டர் ஆனவுடனே பயந்து போய் அவங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருந்தவங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால் வந்து என்ன ஆயிருக்குன்னா இம்பேக்ட் என்ன ஆயிருக்குன்னா வந்து 500 மீட்டர் ரேடியஸில் வந்து உணரப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிளாஸ்ட் ஆன கார் வந்து ஒருத்தருக்கு சொந்தமானது. அதை வந்து புதுசாக யாரோ வாங்கியிருக்காங்க புல்வாமாலேருந்து. இது என்ன மோட்டோவில் வாங்கியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது வரப்போகிற நியூஸில் வந்து தெரிய வரும் என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க வெயிட் பண்ணி. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களாம் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு நம்ம வேண்டிப்போங்க. இறந்தவங்க ஆன்மாலாம் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the bell icon and press the bell icon and click the all option. Thank you.